ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி மதியானம் என்ன சமையல் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா லேடிஸ்க்கும் மனசில் ஓடிட்டு இருக்கோம். அதுவும் இந்த வெயில் சம்மர் நேரத்தில் மதியானம் நின்று சமைக்கிறது பெரிய விஷயங்க. லேடிஸு சும்மா தானே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஜென்ஸையும் யாரும் பார்த்து கேட்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வெயில் நேரத்தில் இந்த மதியானம் குக் பண்ணுறது. என்ன செய்கிறது, பண்ணி தான் ஆகணும். நீங்களும் வெளியில் போய் வேலை பார்க்குறீங்க தான், இல்லைன்னு கிடையாது. இருந்தாலும் அந்த குக்கிங் அனலில் நின்று செய்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆமாங்க, இன்றைக்கி நான் ரைஸ் குக்கரில் தான் ரைஸ் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரைஸை கழுவிட்டு எலக்ட்ரிக் குக்கரில் தான் வைக்க போகிறேன். என்ன செய்யலாம் இன்றைக்கி சமையல் அப்படின்னுங்கிற மாதிரி இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் ஃபிஷ்ஷு மசாலா தடவி வச்சுருந்தேன். சரி, அதுக்கு ஆப்டாக நம்ம இன்றைக்கி சாம்பார் தான் போட போகிறேன். அதான் வெங்காய சாம்பார் தான் நான் போட போகிறேன். வெஜிடபிள்ஸ் எதுவுமே நான் போட போகிறதில்ல. நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நான் சாம்பார். இருந்தாலும் எங்களோட ஃபேவரட் சாம்பார் நான் சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா இந்த வெயில் நேரத்தில் ரொம்ப ஸ்பைசஸ் அதிகமாக எடுத்துக்காமல் ஒரு லைட்டான கம்ஃபர்டபுளான ஃபுட்டுன்னா அது சாம்பார். அதுவும் வெங்காய சாம்பார் இங்கே எல்லாருக்குமே பிடிக்கும். இருந்தாலும் ஒரு சைடிஷ் நான்வெஜ் எடுத்துக்கிறது அது நல்லாவும் இருக்கும். சாம்பாருக்கு அது ஒரு ஆப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வெங்காய சாம்பார் வீடியோ எல்லாருக்குமே தெரியும், நிறையாவும் நான் போட்டிருக்கேன் நான். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல், நீங்கள் அதே மாதிரி யோசிப்பீங்களா நீங்கள் இன்றைக்கி என்ன சமையலுங்கிற மாதிரி? ஆனால் இந்த சம்மர் டயத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக வேலையை முடிச்சுட்டு நம்ம கிச்சன்லேருந்து வெளியே வரோமோ நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது. அது ரொம்ப அனலில் நிற்காத. நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி என்ன சமையலுங்கிற மாதிரி நைட்டே கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலையை முடிச்சுட்டு குயிக்காக கிச்சன்லேருந்து வெளியாகிடுங்க. கஷ்டமாக தான் இருக்கும், என்ன செய்கிறது, நம்ம ஃபேமிலிக்காக நம்ம சமைச்சி தான் ஆகணும். அப்புறம் அதே மாதிரி கோடைக்காலத்தில் இது மாதிரி கீரை வகைகள் அதிகமாக சேர்த்துக்கங்க. ஆனால் இன்றைக்கி நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். டெய்லி கீரை வரும், இருந்தாலும் 1 டேஸ் இல்லைனாலும் வீக்லி ஒரு 2-3 டேஸ் கீரை எடுத்துக்கோங்க. ஏன்னா சம்மர் டைம்ங்கும் போது பாடி ஹீட்டாக இருக்கும், நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியாக சேர்த்துக்கிறது நல்லது. ஃப்ரூட் அதேமாதிரி வாட்டர்மெலான், அதே மாதிரி நொங்கு, என்ன ஜூஸ் கிடைக்குதோ அதே மாதிரி என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அதை நம்ம ஜூஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்து சாப்பிடுங்க. தயிர் போட்டுக்கலாம். தயிர் காலையில் ஊற ஊற்றி மதியானம் சாப்பிடும்போது எந்த சளி எதுவுமே பிடிக்காது, கோல்டு எதுவுமே வைக்காது. ஏன்னா காலையில் ஒரு 2 மணி நேரம் ஊற ஊற்றினா போதும். அந்த தயிர் நமக்கு ரொம்ப ஹெல்த்தி தான் அது. இல்லைன்னா மோர் உப்பு போட்டு நல்லா மோரை நல்லா கடைஞ்சிட்டு, தயிரை நல்லா கடைஞ்சிக்கிட்டு மோராகவும் சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்ம பாடியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய வாட்டர் நல்லா இன்டேக் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் அந்த வெயிலோட தாக்கம் இருக்காது. வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட். முக்கியமாக நம்ம போய்த்தானுங்கும் போது குடை எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஜென்ஸாக இருந்தால் கேப் போட்டுக்கோங்க. நம்ம குயிக்காக நம்ம எப்படி வேலையை முடிச்சுட்டு வெளி வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி நீங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க, வீட்டுக்கு வந்துடுங்க. கொஞ்சம் சேஃபாக இருக்கிறீங்க. என்ன செய்கிறது, குளிர்காலம் வந்தால் ரொம்ப குளிருதுன்னு சொல்கிறோம், மழைக்காலம் வந்தால் ஒரே மழை நச நசன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம், வெயில் காலம் வந்தால் என்ன இப்படி வெயில் கொளுத்துதுன்னு சொல்கிறோம். அந்தந்த பருவ சீசனில் எல்லாமே இருக்க தான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடியை நம்ம காப்பாற்றிக்கணும், நம்ம உடம்பை. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உடம்பை காப்பாற்றிக்கங்க. நீங்கள் இந்த சமைக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அதை நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு நீங்கள் கிச்சன்லேருந்து வெளியாகிடுங்க. பார்த்துக்கங்க, இந்த நொங்கு சீசனுங்கிறதுனால நொங்கு வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, அது உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட் அது. அதே மாதிரி இளநீர் வாங்கி சாப்பிடுங்க, லெமன் ஜூஸஸ் போட்டு சாப்பிடுங்க. லெமன் ஜூஸஸ் சுகர் போட்டு தான் சாப்பிட்ணும் கிடையாது, லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு சாப்பிடுங்க, அது நல்ல எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்கும். அது வெயிலேருந்து போயிட்டு வந்தீங்கன்னா லெமன் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாங்க, இன்றைக்கி நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். நான் அரைக்கீரையை நான் வதக்க தான் போகிறேன், கூட்டு வைக்கல. இன்றைக்கி நான் ஃபிஷ் ஃப்ரை, சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை, உருளைக்கிழங்கு இல்லைன்னா எப்படி சாம்பாருக்கு, அதனால் உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். மீனை ஃப்ரை பண்ணியாச்சு. மீனை மசாலா தடவி நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் நான். அதையும் இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். சாம்பார் சூப்பராக பருப்பு வெந்துருச்சு, அதை நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் எதுவுமே நான் போடல நான். இன்றைக்கி நான் வெங்காய சாம்பார் தான் நான் வைக்க போகிறேன் நான். ஆமாங்க,
அதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இதுக்கு இடையிலேருந்து மீஷோலேருந்து வந்து எனக்கு பார்சல் வந்துருந்துச்சு கொரியர்லேருந்து. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, இது மாதிரி நான் ஐஸ் டியூப் மோல்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிலிக்கான் மோல்டு. இது எனக்கு வாங்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி அதை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இது சம்மர் சீசன் ஆச்சே, ஐஸ் க்யூப் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இட்லி பொடி தீந்துருச்சு. நான் வறுத்து கொடுத்தேன். எங்கள் பொண்ணு சூப்பராக பொடி பண்ணியும் கொடுத்துட்டாங்க. அது மிக்சிலேருந்து பொடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக புளி ஊற்றினா போதும் வெங்காய சாம்பாருக்கு. இது நல்லா கொதித்த பிறகு நம்ம தாளித்து விட்டுறணும். ஃபிஷ் ஃப்ரை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். அந்த தாலுக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கும் சூப்பராக இருக்கும். சிக்கன் இருந்தாலும் சிக்கன் ஃப்ரை பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பசும்பால் தயிர் இருந்துச்சுன்னா தயிர் உர ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த வெயில் சீசனில் தயிர் சேர்த்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். சாம்பாருக்கு தாளித்து கொட்டியாச்சுங்க. தாளித்து கொட்டுறது ஆஸ் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு ஜீரகம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அரைக்கிற ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்குது. அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா படப்படன்னு பொரியும் போது வரமிளகாவும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா படப்படன்னு பொரியும் போது பூண்டு, அதாவது நசுக்கி வச்சுருக்கேன் நான் முழு பூண்டை, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி அதையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இன்றைக்கி நான் கீரையை வதக்க தான் போகிறேன், கூட்டு வைக்கல நான். இதே மாதிரி வாரத்தில் 2-3 தடவை வந்து இது மாதிரி கீரை எடுத்துக்கோங்க, இன்டேக் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையும் ரொம்ப பெஸ்ட்டு. முருங்கைக்கீரை கிடச்சா நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க. முருங்கைக்கீரையும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு போடுங்க. ஏன்னா கீரைங்கிறதுனால உப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு பிஞ்சு சோடாப்பு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கோங்க. கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி டுடே லன்ச் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.